வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கடைக்குட்டி. கதைக்குள்ள போலாமா? பாலை கறந்து எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற செண்பகம் அதை காய்ச்சி சூடாக காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்த தனது கணவர் ராமையாவிடம் வந்தாள். அவளை பார்த்ததும் எழுந்து மெதுவாக அமர்ந்த ராமையா, என்னம்மா காஃபியா என்று கேட்டுக்கொண்டே அவள் கையிலிருந்த காப்பியை வாங்கினார். இதற்குள், பாட்டி எனக்கு காஃபி என்று ஓடி வந்தனர் பிள்ளைகள். உள்ள கிண்ணத்துல ஊத்தி வச்சிருக்கிறேன், அம்மாவை கொடுக்க சொல்லு, போங்கடா கண்ணுங்களா என்று அவர்களை கொஞ்சி அனுப்பினாள் செண்பகம். சரி பாட்டி என்று அவர்கள் உள்ளே ஓட, ஆமா செண்பகம், பெரியவன் எங்க என்று கேட்டார் ராமையா. ராமதாசு ஏதோ பணம் கொடுக்கணுமா, அவனை பார்க்க தான் போயிருக்கான். அப்படியா? சின்னவன்? அவன் காலையிலேயே எழுந்து கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு லோடு வருது, போய் இறக்கி வைக்கணும்னு பெரியவன் தான் காலையிலேயே அனுப்பி விட்டுட்டான். அவனுக்கு பிடிக்காத வேலை, புள்ள நமக்காக செய்யுது. சரி, எதனா அவனுக்கு வயிற்றுக்கு கொடுத்து அனுப்புனியா? எங்கங்க, பழையது இருக்கு, கொஞ்சம் கரைச்சி கொண்டாரன், வாயில ஊத்திக்கிட்டு போடான்னு சொன்னேன். அவனும் சரிமான்னு சொன்னான். ஆனா அதுக்குள்ள பெரியவன் கதிரு அவனை திட்டி அனுப்பிட்டான் என்று முகத்தை உமின்று வைத்து கொண்டு கூறினாள் செண்பகம். புள்ள வெளியிலையும் எதுவும் சாப்பிட மாட்டான், இதோட எப்ப வருவானோ என்னவோ என்று ராமையா கூறிக்கொண்டிருக்க, உங்க பிள்ளைய ஒன்னும் அப்படியே சீமைக்கு அனுப்பில்ல, இங்கதான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அதுக்குள்ள 2 பேரும் ஒப்பாரி வைக்காதீங்க. உழைக்காம சாப்பிட இது என்ன சத்திரமா சாவடியா? வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டு மொத்த பாரமும் என் தலையில தான் விடியுது. எனக்கு கொஞ்சம் ஒத்தாசைக்கு அவனை வேலைக்கு அனுப்புனா உடனே 2 பேரும் இப்படி புலம்புறதா? செய்யட்டுமே, இப்ப என்ன என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் கதிர். ராமையாவும் செண்பகமும் ஒருவரை ஒருவர் பதட்டத்தோடு பார்த்து கொண்டனர். அதுக்கு இல்லப்பா, ஏன் இப்படி பேசுற? உள்ள பாவம், காலையில வெறும் வயித்தோட போனான். அவன் வெளியில ஏதாச்சும் டீ காப்பின்னு கூட சாப்பிட மாட்டான், அதுக்காக சொன்னேன் என்றாள் செண்பகம். ஆமா, எல்லாம் நம்ம கிட்ட அப்படி நடிக்கிறான். அதெல்லாம் வெளியில போறவன் சாப்பிடாம இருப்பானா? பேசாம போமா என்று கூறிக்கொண்டே, ஏ வள்ளி என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தான். இதோ வரங்க என்று கைகளை துடைத்து கொண்டு அங்கு வந்தாள் வள்ளி. என்ன, உங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன புள்ளைய நினைச்சு உருகுறாங்களா என்று அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு நின்றாள். பின்ன என்னதான் நான் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சி கொட்டினாலும் அவங்களுக்கு சின்ன புள்ளதான் வசதி. அது ஏன் கேக்குறீங்க? காலையில உங்க அப்பா காப்பி தண்ணிய கூட குடிக்கல, அவங்க சின்ன புள்ளைய பத்தி தான் விசாரிக்கிறாரு. ஏமா அப்படி சொல்ற? கதிரத்தான் நான் முதல்ல கேட்டேன். அவனும் எனக்கு புள்ள தானே. பாண்டியன்னா வீட்டுக்கு சின்ன புள்ள. போதும் மாமா, சின்ன பிள்ளையா சின்ன புள்ள இப்படி சொல்லி சொல்லித்தான் நல்லா அவனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என்னம்மா அவன் கெட்டு நிக்கிறான்? இந்த வீட்டு பொறுப்பை என்னைக்கு கதிர ஏத்துக்கினானோ அன்னில இருந்து அவங்க அண்ணன் பேச்சு அவன் மீறி இருப்பானா, இல்ல உனக்குதான் மரியாதை கொடுக்காம நடந்திருப்பானா? 10 ரூபாய் காசு வேணும்னா கூட அவங்க அண்ணனை தானே கேட்டு நிக்கிறான் என்றார் ராமையா கவலையாக. ஆமா, இப்படிதான் ஊருக்குள்ள என்னவோ நான் தான் எல்லாரையும் அடிமை போல நடத்துறேன்னு சொல்லிட்டு திரியுறீங்க. நான் இப்படி கராரா இல்லைன்னா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பி இருக்க முடியுமா? அவ பிள்ளைங்களுக்கு காது குத்து அது இதுன்னு செஞ்சிருக்க முடியுமா? இல்ல உங்களுக்கும் தான் காலில் ஆப்ரேஷன் பண்ணிருக்க முடியுமா? இதுல ஹார்ட் வேற வீக் ஆகி அது வேற படுத்து படிக்க ஆயிட்டீங்க. டாக்டருங்க இனிமே உங்களை நல்லா ரெஸ்ட்லயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அன்னில இருந்து நான் தான் இந்த குடும்பத்துக்காக ஓடுறேன். சரிப்பா, வீட்டுக்கு மூத்த பையன் நீ, அப்ப பாண்டியனும் சின்ன பையன், அதனாலதான் பொறுப்பை நீ பாக்குறது போல ஆயிடுச்சு. அப்படியும் பாவம் நல்லா படிச்சுட்டு இருந்தவன பாதியில படிப்பை நிறுத்திப்புட்டு வீட்டுக்கு ஒத்தசியா தானே வச்சிட்டு இருக்கிறோம், சொல்லு என்றாள் செண்பகம். ஆமா, எதனா சொல்லுங்க. சரி சரி, இவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு நேரத்தை வீணாக்க வேணாம். இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வை, நான் சந்தைக்கு கிளம்பணும். அந்த கிறுக்கு பையன் என்ன வேலை பண்ணன்னு தெரியல, போனாதான் தெரியும் என்று கூறிக்கொண்டே பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து வள்ளியிடம் கொடுத்தான் கதிர். இதற்குள் அவனது செல்போன் ஒலித்தது. அதில் பேசிய கதிரின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்னையா, யாரு போன்ல என்றாள் வள்ளி. நம்ம கடையில வேலை பார்க்கிற ராமுதான். என்னவாம்பா என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் செண்பகம். உன் புள்ள பெரிய ஞாயிஸ்தர் இருக்காரு இல்ல, அவர் காலையில வேலைய காட்டிட்டாராம் என்று கத்தினான். என்னப்பா, அவ என்ன பண்ணானா என்று பதட்டமாக கேட்டார் ராமையா.
கோழி வாங்க வந்த வியாபாரிங்க கிட்டலாம் ஏட கூடமா பேசி என் வியாபாரத்தை கெடுக்கிறானா உங்க புள்ள. என்னது, வியாபாரத்தை கெடுக்கிறானா? என்னப்பா சொல்ற? அவன் அப்படி பண்ண மாட்டானே என்று செண்பகம் கூறிக்கொண்டிருக்க, ஆமா, உங்க புள்ளி எதனா சொன்னா எதையும் ஒத்துக்க மாட்டீங்களே என்று வள்ளி கத்தினாள். அண்ணி, அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் பாண்டியன். வாடா தர்மாவனே, காலையில கடைக்கிட்ட என்னடா தகராறு பண்ண? ஏண்டா ஏண்டா இப்படி இருக்கிற? ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாம உன்னை தண்டத்துக்கு வச்சுக்கிட்டு என்னால மாரடிக்க முடியலடா என்று கத்திக்கொண்டே அவன் அருகில் சென்றான் கதிர். அண்ணா, அந்த ராமையா சொன்னதை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என்னடா பேசுறேன்? காலையில கோழி வாங்க வந்த வியாபாரிங்க கிட்டலாம் என்னடா சொன்ன? அண்ணா, நமக்கு வந்த லோடுல நிறைய சீக்கு கோழிங்க இருந்தது. அந்த சுந்தரு அதுக்கெல்லாம் விலைய கம்மியா போட்டு சரக்கு இறக்கி வச்சுட்டு போயிட்டான். நான் அப்பவே அவன்கிட்ட சொன்னேன், சீக்கு பிடிச்ச கோழிலாம் வேணாம், அதெல்லாம் கடையில வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வயசானவங்க எல்லாம் சாப்பிடுறது, நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணானா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு. ஆனா அவன் கேட்கல. ராமுவும் அண்ணன் தான் வாங்கினாரு, நீ பேசாம இருன்னு அவன் எதிர்க்க என்ன மிரட்டுறான். எல்லாத்தையும் வாங்கி உள்ளேயும் அடிக்கிட்டான். ஆனா எனக்கு மனசுக்கு பிடிக்கல. ஏன் எதிர்க்கவே அதை வாங்க வந்த வியாபாரிங்க கிட்ட அந்த சீக்கு கோழிங்களை அவன் விற்கிறது எனக்கு பிடிக்கல. அதுதான் சொன்னேன். ஆமாண்டா, உன்னை போல வியாபாரம் பண்ணா நான் நடுத்தெருவுல தான் நிக்கணும். அண்ணா, அதுக்காக இப்படியா அநியாயம் பண்ணணும்? பாவம்ண்ணா, இது ரொம்ப பாவம். ஆமாண்டா, பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருந்தா நான் இந்த தொழில இவ்வளவு வளர்ந்துருக்க முடியுமா? இல்லனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு சோறு போட முடியுமா என்று கத்தினான் கதிர். கதிரு, அதுக்காக இப்படி ஜனங்க உயிரோட விளையாடுறது தப்புப்பா. பாண்டிய செஞ்சதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா என்றார் ராமையா. அப்படின்னா அவனை இனிமே என் கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. அவன் ஏன் நியாயமா எதனா தொழில் பண்ணி பொழைச்சிக்க சொல்லுங்க. வெட்டி பைய வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு எதனா ஏடா குணம் பண்ணுவான். நான் அவனை எதுவும் கேட்க கூடாது இல்ல, எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான் என்று கத்தி விட்டு வெளியே சென்றான் கதிர். வள்ளியும் முறைத்து விட்டு உள்ளே சென்றாள். அம்மா, என்னம்மா, நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் அண்ணன் எப்ப பாரு தண்ட சோறுன்னு சொல்லுது. நான் இந்த வீட்டுக்காக மாடா உழைக்கிறது இல்லையா? என் படிப்பு கூட நிறுத்தி போட்டு நான் அண்ணா சொல்ற வேலையெல்லாம் செய்யறது இல்லையா? சொல்லுங்கம்மா என்றான் பாண்டியன். ஏ சின்னவனே, விடுப்பா, அவன் கிடக்குறான். ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறான். அவன் பெரியவன் தானே, அவன் சொன்னா என்ன தப்பு? நீ தான் இந்த வீட்டுக்கு கடைக்குட்டி, நீ தான் அனுசரிச்சுட்டு போனோம் என்றவன் தலையை ஆசையாக கொதினாள் செண்பகம். ஆமா, எப்ப பாரு இது ஒண்ணு சொல்லிடுங்க. நானா உங்களை என்ன கடைசியா பெத்துக்க சொன்னேன்? இல்ல கடைசியா பிறந்தது ஏன் தப்பா? கடைக்குட்டி நீ தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியே என்ன ரோஷமான இல்லாதவன ஆக்கிட்டீங்க. எனக்கு பிடிச்ச படிப்பை நிறுத்தி புட்டீங்க. எனக்கு பிடிச்சதை செய்ய விட மாட்டேன்றீங்க. இப்ப மாடு போல வளர்ந்துருந்தாலும் 5க்கும் 10க்கும் அண்ணன் கையதான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. விடுப்பா கண்ணு, இந்த அப்பனுக்கு கை காலு நல்லா இருந்திருந்தா உனக்கு இந்த கதி இருந்திருக்காது. நீயும் நல்லா படிச்சிருக்கலாம், உன் ஆசை போல நல்ல வேலைக்கும் போயிருக்கலாம். ஆனா என்ன செய்யறது, நான் இப்படி உடம்பு முடியாம காலில் ஆப்ரேஷன் வர ஆகி மூளையில முடங்கி கிடக்குறேன். இதயமும் பலகீனமாயிடுச்சு. இனிமே வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இப்படி பெரியவங்க கிட்ட நாம யாரும் பேச்சு வாங்க வேண்டி வராது என்று கண்கள் கலங்கினார் ராமையா. அப்பா, என்னப்பா, நான் ஏதோ கோவத்துல சொல்லிவிட்டேன், அதுக்காக இப்படி வருத்தப்படுற? சரி சரி, இந்தாப்பா, உனக்கு பிடிக்குமென்னு சந்தையிலிருந்து செவ்வாழை வாங்கி அந்த சாப்பிடு என்று கையில் வைத்திருந்த பையிலிருந்து 4 செவ்வாழையை எடுத்து ராமையாவிற்கு கொடுத்தான் பாண்டியன். அதை பார்த்து மீண்டும் ராமையாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஹே ராசா, உனக்கு கிடைக்கிற 10-20 இந்த அப்பனுக்கு பிடிக்குமேன்னு எங்களுக்காக அதையும் செலவு பண்றியேடா. உன் தங்க மனசுக்கு நீ நல்லா இருப்படா கண்ணு என்றார். இதை பார்த்து செண்பகம் முந்தானையால் கண்களை துடைத்து கொள்ள, சரி சரி உள்ளவா, காலிலிருந்து ஒரு வாய் காப்பி தண்ணி கூட சாப்பிடாம போயிட்ட, உனக்கு தோசை ஊத்தி கொடுக்குறேன் என்றாள் செண்பகம். சரிம்மா, பசங்களாம் சாப்பிட்டாங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு தனது தாயுடன் அடுப்படிக்கு சென்றான் பாண்டியன். இதற்குள் பிள்ளைகளுக்கு டிஃபனை வைத்து பள்ளிக்கு ரெடி செய்து அழைத்து கொண்டு கிளம்பினாள் வள்ளி. அத்த, பசங்களை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் அப்படியே அவருக்கு டிஃபனை கொடுத்துட்டு வரேன். இவன் பண்ண கூத்துல அவரு சாப்பிடாம கூட போயிட்டாரு என்றாள் வள்ளி. அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க,
நம்ம கடை எதிர்க்க புதுசா ஒரு டிஃபன் கடை தந்திருக்காங்க. அங்க பரோட்டா நல்லா இருக்குதுன்னு அண்ணன் அங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க கொண்டு போகலனாலும் அது அங்க சாப்பிட்டுக்கும் என்று சிரித்தான் பாண்டியன். ஆமா என்று முகத்தை திருப்பி கொண்டு சென்றாள் வள்ளி. ஏய் பேசாம இருடா வாலுப்பையிலே என்று சிரித்து கொண்டே அவன் தலையில் குட்டிய செண்பகம். இப்படி உட்காரு, நான் தோசை ஊத்துறேன் என்று அடுப்பில் தோசை கல்லை வைத்தாள். அம்மா நீ இப்படி வாமா, உனக்கும் சேர்த்து நானே தோசை ஊத்துறேன் என்று அவளை ஓரமாக அமர வைத்து விட்டு, என்னம்மா ஐயா ஸ்பெஷல் முட்டை தோசை ஊத்தவா என்று கேட்டான். அவனை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த செண்பகம், போடா இவனே, சமைக்கணும்னா சந்தோஷத்தை பாரு. சின்ன வயசுல இருந்து இந்த சாப்பாடு செய்யறதுல உனக்கு என்னதான் இவ்வளவு ஆசையோ தெரியல என்று சிரித்தாள். அத்தை மாமா செய்யறது நல்லா இருக்கா இல்லையா, அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே தோட்டத்து பக்கத்திலிருந்து துள்ளி குதித்து உள்ளே ஓடி வந்தாள் கனகா. அவளை பார்த்ததும் செண்பகத்தின் முகம் மலர்ந்தது. வாடி வாயாடி, மாமனை நான் என்னடி சொல்லிவிட்டேன்னு வரும்போது என்கிட்ட வம்பிழுத்துட்டு வர என்று அவள் கைகளை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டாள். பாண்டியன் சிரித்து கொண்டிருக்க, என்னம்மா யாரு வந்திருக்கிறது, நம்ம கனகா குரல் போல கேக்குது என்று வெளியே இருந்து குரல் கொடுத்தார் ராமையா. ஆமா மாமா, உங்க தங்கச்சி பொண்ணு கனகாவே தான் வந்திருக்கேன். அப்பா அத்தை, மாமாக்கு பாம்பு காது என்று கூறிவிட்டு சிரித்தாள். என்ன இருந்து என்ன பிரயோஜனம் ராசாத்தி, காலுதான் நடக்க முடியாம கிடக்குறேனே, அதுதான் எல்லாருக்கும் பாரமாகிட்டேன் என்று பெருமூச்சு விட்டார் ராமையா. மாமா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு என்று கேட்டுக்கொண்டே அவரிடம் ஓடிய கனகா, இந்தாங்க மாமா, உங்களுக்காக அம்மா மசால் வடை கொடுத்து விட்டது என்று கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை அவரிடம் கொடுத்தாள். என் தங்கச்சி எனக்கு ஆத்தா போல, எனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செய்யும் என்று சிரித்தார் ராமையா. அப்ப நான் ஒன்னும் உங்களுக்கு செய்யறது இல்லையா என்று செண்பகம் சிரித்து கொண்டே அவருக்கு தோசையை கொண்டு வந்து கொடுத்தாள். அதுக்கு இல்ல செண்பகம் என்றவர் தடுமாற, ஏ வாயாடி, வரும்போதே எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை இழுத்து வச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவள் காதை பிடித்து திருகினான் பாண்டியன். ஆ வலிக்குது, ஊத்தி குடுப்பியா, எனக்கு கொடுக்க மாட்டியா என்று சிரித்தாள். தீனி பண்டாரம் கொடுக்கலன்னா நீ என்னை விடவா போற, வா உனக்கும் முட்டை தோசை ஊத்தி கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் பாண்டியன். நல்லா மலைகளா நல்லா தூக்கலா போடு என்று கூறிக்கொண்டு அவன் பின்னால் சென்றாள் கனகா. அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தனர் ராமையாவும் செண்பகமும். நல்ல புள்ளைங்க, இதுங்க ரெண்டுத்துக்கும் காலாகாலத்துல ஒரு கால் கட்டை போட்டுட்டா நல்லா இருக்கும் என்றாள் செண்பகம். ஆமாம் புள்ள, என் தங்கச்சிக்கும் அதுதான் ஆசை. என்னையா செய்யறது, இந்த பையனுக்கு ஒரு தொழில் அமைஞ்சா நல்லா இருக்கும். பெரியவன் கடையிலேயே இவனும் இருந்துப்பான், அப்படி இவனுக்கும் ஒரு தொழில் இருக்கும்னு பார்த்தா இவனுக்கு அது பிடிக்கல. பெரியவனும் இவனை கொத்தடிமை போல நடத்துறான். என்னதான் செய்யறதுனே புரியல என்று பெருமூச்சு விட்டாள் செண்பகம். தோசை பிரமாதமா இருக்கு, முந்தானேத்து நீ பண்ணியாமே அவியலு, அதுவும் அருமை, அத்தை கொண்டாந்து கொடுத்தது. ஆமா, இவ்வளவு அருமையான கலைய கையில வச்சுக்கிட்டு நீ ஏன் வேலை வேணும்னு வெளியில அலையிற, பேசாம நீயே சொந்தமா ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சிட மாமா என்றாள் கனகா. என்ன கனகா எல்லாம் தெரிஞ்சே இப்படி பேசுற, நானாவது சொந்தமா தொழில ஆரம்பிக்கிறதாவது 10 ரூபாய் காசுக்கு கூட எங்க அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்கிறேன் இந்த அழகுல என்று சலிப்போடு கூறிக்கொண்டே தோசை எடுத்து அவள் தட்டில் போட்டான். இதோ பாரு, மனச தளர விட்டுடாத, அந்த மாரியாத்தா எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் வழிய காட்டுவா. சரி சரி, டவுன்ல புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காராம், அதுதான் நம்ம முத்துமாரியம்மன் கோவில்ல. அவர்கிட்ட 100 ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு நம்ம குறைய சொன்னா உடனே அது நிறைவேறுதான். நீயும் தொழிலுக்காக வேண்டிக்க மாமா. இதோ பாரு 100 ரூபாய் உனக்காக நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி அந்த, நாளைக்கு நாம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோமா, வாமாம்மா என்றாள். ஏய் என்ன புள்ள, இந்த காலத்துல சாமியாரு அது இதுன்னு, அவரும் நம்மள போல ஒரு மனுஷன் தானே, வேணும்னா சாமி கும்பிட கோவிலுக்கு போலான்னு சொல்லு, உன்னை கூட்டிட்டு போறேன். அதை விட்டுட்டு இந்த சாமியாரா அது இதுன்னு. சரி மாமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு என் கூட கோவிலுக்கு வா, அது போதும். நீ வேணா சாமியை கும்பிட்டு மண்டபத்துல உட்காரு, நான் போய் சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, எதனா செய். ஆமா, நாளைக்கு என் கூட நீ வந்தா உங்க அப்பா எதனா சொல்ல மாட்டாரு? அதெல்லாம் அம்மா சொல்லி சமாளிச்சுக்கோ, நான் உன் கூட வந்தா அவருக்கு என்னவா, நீ என்ன யாரோவா, நாளைக்கு நீ தானே என் கழுத்துல தாலி கட்ட போற.
அதெல்லாம் சரிதான். ஆனா அது நடக்குமானதான் தெரியல. ஏமாமா இப்படி பேசுற என்று அதிர்ந்து அவனை பார்த்தாள் கனகா. அவள் கண்கள் லேசாக கலங்கியது. ஏய், நான் சும்மா தமாஷைக்கு சொன்னேன். அதுக்கு போய் வேலை வெட்டி இல்லாம எங்க அண்ணன் நிழல்ல வாழறேன். எனக்கு உங்க அப்பா எப்படி பொண்ணை கட்டி கொடுப்பாரு, அதுக்காக சொன்னேன். நீ என்னவோ என்று அவள் கண்களை துடைத்தான் பாண்டியன். போமாமா, நீ என்ன இப்படியேவா இருந்துடுவ? பாரு, ஒரு நாளைக்கு இந்த ஊரே மெச்சுறது போல நீ வாழத்தான் போற. சரி சரி, நீ நாளைக்கு கிளம்பி பஸ்ஸுக்கு வந்து நில்லு, நானும் வந்துடுறேன் என்று ஓடினாள். அவளை அன்போடு பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டான் பாண்டியன். மறுநாள் காலை கோவிலுக்கு செல்ல புறப்பட்ட பாண்டியன் செலவிற்காக பணத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு கதிரை கேட்க தாங்கிக் கொண்டு நின்றான். சாமான்களை தேய்த்துவிட்டு உள்ளே வந்த செண்பகம் அவன் ஏதோ சங்கடத்தோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்து, என்னப்பா, எங்கேயோ கனகாவோட கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிற? பஸ்ஸுக்கு நேரமாச்சே, கிளம்பல என்று கேட்டாள். ஆமாம்மா, அதுக்கு தான் நிக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, கோவிலுக்கு போனா எப்படி போறது? டவுனுக்கு நடந்தா போக முடியும். பஸ்ஸுக்கு பணம் வேணாம். அங்க ஏதோ சாமியாருக்கு காணிக்க வைக்க அவதான் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டா. போக வர பஸ்ஸுக்காவது நான் டிக்கெட் எடுக்க வேண்டாமா? ஆமா, அதுவும் வாசம்தான். சரி இரு, அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி தரேன் என்று சாப்பிட்டு விட்டு கடைக்கு கிளம்பி கொண்டிருந்த கதிரிடம் தயங்கி கொண்டு சென்றாள் செண்பகம். என்னம்மா, என்னவா உன் புள்ள காலையில ஏதோ காதை கடிக்கிறான்? கடைக்கு போக மாட்டானாமா? வீட்லயே உட்காந்து தண்டை சோறு சாப்பிட போறானாமா? சீக்கிரமா அவனை கடைக்கு போக சொல்லு, இன்னைக்கு புதுசா 2 லோடு வருது என்றான் கதிர். அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு நம்ம பாண்டியன் டவுனுக்கு போறானா. என்னது, டவுனுக்கா? அங்க எதுக்கு வேலையை பார்க்காம என்றவளை முறைத்து பார்த்தான். எல்லாம் உங்க அத்தை பொண்ணு கூட ஜோடி சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்ததான். இதுக்கு உங்க அம்மாவும் உடந்த என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் வள்ளி. என்னடி சொல்ற என்று திரும்பி அவளை பார்த்தான் கதிர். ஆமையா, நேத்து அந்த கனகா பொண்ணு இங்க வந்து இவன் கூட ஒரே கொஞ்சல். அப்பா சகிக்கல. பெரியவங்க வீட்டுல இருக்காங்கன்னு கூட இல்லாம 2 பேரும் என்ன கூத்தடிக்கிறாங்க. நான் வர்ற நேரத்துக்கு அந்த கழுதை ஓடிட்டா. அவதான் எங்கேயாவது சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டுருப்பா. அதுதான் தோற கிளம்பிட்டு இருப்பாரு என்றாள் பாண்டியனை முறைத்து கொண்டு. ஓ, இந்த கூத்துலாம் கூட நடக்குதா இங்க என்று கதிர் கேட்க, வள்ளி ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இதோ பாருடா பெரியவனே, நம்ம மாரியாத கோவிலுக்கு புதுசா ஏதோ சாமியார் வந்திருக்காராம். உங்க அத்தையும் நேத்து என்கிட்ட சொன்னான். அவர்கிட்ட 100 ரூபாய் முடிஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டுதல் நடக்குமா. இவனுக்காக உங்க அத்தையே 100 ரூபாவை மஞ்ச துணியில முடிஞ்சு வச்சுட்டாலாம். அதைத்தான் கொண்டு போய் அந்த சாமியார் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கோவிலை சுத்திட்டு வர சொன்னாலா நம்ம கனகா கிட்ட. அதுதாண்டா அவளும் வந்து கூப்பிட்டா. அது சரி, அதுக்காக இதையே சாக்கா வச்சுக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானே கோவிலுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம கனகாவும் வரேன்னு சொல்லிச்சு, அதுதான் என்று தயங்கினான் கதிர். ஆமாப்பா, கோவிலுக்கு தானே, போயிட்டு வரட்டுமே. ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்து விடு கண்ணு என்றாள் செண்பகம். ஆமா, உங்க புள்ள அந்த பொண்ணு கூட ஊரை சுத்த இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கொடுக்கணுமா? இதுக்கு பெத்த அம்மா நீங்களே சப்போர்ட். நல்ல குடும்பம் இது என்று தலையில் அடித்து கொண்டாள் வள்ளி. அனி, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவங்க உங்க மாமியாரு என்று கோபமாக கத்தினான் பாண்டியன். என்னடா, அடின்னு கூட மரியாதை இல்லாம அவகிட்ட எகிரிக்கிட்டு போற பொறுக்கி பயலே என்று பலர் என்று அவன் கன்னத்தில் அறைந்தான் கதிர். பாண்டியனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வர, தம்பி சின்னவனே வேண்டாம்பா, அவன் பெரியவன், நீதான் பொறுத்து போகணும் என்று அவனை பிடித்து கொண்டாள் செண்பகம். என்னடா முறைக்கிற? 10 ரூபாய் காசுக்கு வக்கத்தவன் என்கிட்ட கையேந்தி நிக்கிற, அதுக்கே உனக்கு இவ்வளவு ரோஷமா என்று மீண்டும் அடிக்க பாய்ந்தான் கதிர். ஏய், போது நிறுத்து. நான் ஒன்னும் கிட்ட சும்மா காசு கேட்கல. நான் உழைக்கிற உழைப்புக்கு தான் கேட்கிறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் ஒன்னும் சும்மா இல்லை. உன் கடையை பார்த்துக்க போறேன். வீட்டுக்கு வந்து பால் பிச்சு சொசைட்டில ஊத்துறேன். அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போறேன். இவ்வளவு வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு வர்ற வருமானத்தை எல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு என்னவோ நீதான் குடும்பத்தை தாங்கிறது போல பண்ற பாரு. அதுதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. கேட்டா வீட்டுக்கு மூத்த பையன், நான் தான் பொறுப்பா பாத்துக்கிறேன்னு வேற சொல்ற. அப்பா கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கி போடலன்னா இந்நேரம் நீ என்ன பண்ணிருப்ப? அதுல வந்த காசுல தானே சொந்தமா சந்தையில கோழிக்கடை வச்சு அநியாயமா வியாபாரத்தை செஞ்சு அந்த கடையை பெருசாக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு நிலத்துல வர்ற காசையும் அப்பாக்கு கொடுக்கறது இல்ல. கேட்டா
அக்கா கல்யாணத்துக்கே கடன் ஆயிடுச்சு, அதுல வர காசை அதுக்குதான் கட்டன்னு பொய் சொல்ற. இப்ப கேக்குறேன், அப்பாவோட நிலத்தை இனிமே நானே பாத்துக்கிறேன், இல்லனா என் பங்கு ஒரு ஏக்கராவை கொடு, நான் அதுல சம்பாதிச்சு அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கிறேன். உன்னை போல கொத்துடுமையா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் என்றான். பாத்தியாமா, உன் புள்ள என்ன பேச்சு பேசுறான்? இவனுக்கா ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்க புருஷனை பொண்டாட்டியும்? கதிரு, கோவப்படாதப்பா, அவன் ஏதோ சின்ன பையன் என்று தவித்தாள் செண்பகம். எதிர்குள் கட்டிலில் படுத்திருந்த ராமையாவும் மெதுவாக எழுந்து பதட்டத்தோடு உள்ளே எட்டி பார்த்தார். டேய், இங்க பாருடா, நீ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இப்ப வெளியில போடா. சரி, என் பங்க கொடு. என்னடா உன் பங்கு? அந்த 2 ஏக்கரால அப்படியே பயிருக்கு பயிரு லட்ச லட்சமா கொட்டுது பாரு. அப்பாக்கு ஆபரேஷன் பண்ண செலவு, உங்க அக்காளுக்கு கல்யாணம் பண்ண செலவு, உங்க எல்லாருக்கும் போடுற பாரு தண்ட சோறு, இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் உன் பங்க வாங்கிட்டு போடா என்றான் கதிர். சரி, இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் தனி அளவே நின்னு சம்பாதிச்சு எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறேன். சும்மா இல்ல, அக்கா கல்யாணத்துக்கு நீ பண்ண செலவை உன் முகத்துல விட்டெறிஞ்சிட்டு அது வரை நான் இந்த வாசல மிதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு கடகடவன வெளியே சென்றான். ஏ சின்னவனே, சின்னவனே என்று செண்பகம் அவன் பின்னால் ஓடி வர, ஐயா ஐயா பாண்டியா என்று கதறினார் ராமையா. அப்பா அம்மா, என்னை விடுங்க, இனிமே நான் இங்க ரோஷன் கிட்ட இருக்க முடியாது. நான் இப்பவே போறேன், எங்கேயாவது போய் ஏதோ ஒரு தொழிலை பண்ணி கண்டிப்பா கூடிய சீக்கிரம் முன்னுக்கு வருவேன். அப்புறமா இந்த ஜெயில இருந்து உங்களை நான் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போறேன் என்றான் தொண்டையை அடைக்க. ஐயா கண்ணு, என்னப்பா இது, என்னக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படிலாம் பேசுற? ஐயா, இருந்தாலும் அவன் பெரியவன், நீ சின்னவன். அப்பா போதும், இப்படி கடைக்குட்டின்னு சொல்லி சொல்லி என்னை முடக்கி போட்டுட்டீங்க. போதும், நானும் எல்லாம் விட்டு கொடுத்து இன்னைக்கு செல்ல காசு அவமானப்படுறதும் போதும், என்னை விடுங்க என்று அவர்கள் காலில் விழுந்து வணங்கிவிட்டு கடகடவன வெளியே சென்றான். செண்பகமும் பதறிக்கொண்டே அவன் பின்னால் ஓட பாண்டியன் விரைந்து சென்று விட்டான். ராமையா தொப்பென கட்டிலில் சாய்ந்தார். ஆமா, அப்படியே போய் கோடி கோடியா சம்பாதிக்க போறானா வெட்டி பைய. போன வேகத்திலேயே சோத்துக்கு இங்கதான் வந்து நிக்க போறான். அதுக்கு எதுக்கு இவங்க அழுது அமக்கலம் பண்றாங்க? போடி, போய் பைய கொண்டா, கடைக்கு போகணும் என்றான் கதிர். பஸ் ஸ்டாப்பில் இருந்த புளிய மரத்தின் அடியே போடப்பட்டிருந்த கல்லில் போய் அமர்ந்திருந்த பாண்டியனுக்கு கோபத்தால் முகமெல்லாம் வேர்த்திருந்தது. இத்தனை நாட்கள் அவன் அடக்கி வைத்திருந்த கோபமெல்லாம் இன்று எரிமலையை போல் வெடித்து சிதறியதில் அவன் சற்றே கலங்கி போயிருந்தான். இருந்தாலும் ரோஷமாக கிளம்பி வந்த அவனுக்கு இனி திரும்பி தனது அண்ணன் வீட்டிற்கு வெறும் கையோடு செல்லக்கூடாது என்ற ஆத்திரம் இருந்தாலும் எங்கே செல்வது, என்ன தொழில் செய்வது என்று புரியாமல் இருந்தது. மாமா மாமா என்று மூச்சு வாங்க அழைத்து கொண்டே பதறிக்கொண்டு ஓடிவரும் கனகாவை பார்த்ததும் மெதுவாக எழுந்து கொண்டான். மாமா மாமா, என்ன மாமா, காலையில வீட்டுல கதிர் மாமா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்துட்டியாமே, இனிமே வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே, என்ன மாமா, என்ன ஆச்சு என்று பதறினாள் கனகா. பாண்டியன் நடந்ததை எல்லாம் அவளிடம் கூற, சரி மாமா, இப்படி ரோஷமா சவால் விட்டுட்டு வந்துட்டியே, இப்ப எங்க போற, என்ன பண்ண போற? பேசாம நீ கிளம்பி வந்திருந்தா என்னவா, நான் உனக்காக டிக்கெட் எடுக்க மாட்டேனா? நான் தான் ஒருத்தி இருக்கேன் இல்ல, எதுக்கு அவசரப்பட்டு மாமா கிட்ட இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு வந்த என்றாள். ஏய், என்ன கனகா இப்படி பேசுற? அவன் என்னை அவமானப்படுத்திட்டே இருப்பான், நான் மான கெட்டு அவன் போடுற சோத்துக்கு அவனுக்கு கொத்தடிமையா வேலை செய்யணுமா, அதுவும் மரியாதை இல்லாம? சரி மாமா, ஆனா இப்ப நீ எங்க போவ? எங்கேயோ போறேன், என்னவோ பண்றேன், ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் திரும்பி போக மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட சொன்னது போல நானே என் சொந்த கால்ல நின்னு நியாயமா உழைச்சி கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகி அப்புறம் தான் திரும்பி இங்க வருவேன் என்று கர்ஜித்தான். மாமா, உன் வேதனை எனக்கு புரியுது, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறேன் மாமா. ஆனா நீ இப்படி போயிட்டா நான் என்ன ஆகுறது? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமா? சொல்லு, என்னை பத்தி நீ நினைச்சு பாத்தியா என்று கண்ணீர் வடித்தாள். சற்று கோபம் தணிந்த பாண்டியன், கனகா, எனக்கு மட்டும் என்ன, உன்னை எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? ஆனா அதுக்காக இப்படி தினம் தினம் அசிங்கப்பட சொல்றியா? உங்க எல்லாருக்காகவும் தான் நான் இப்ப போறேன். கூடிய சீக்கிரம் நான் சொன்னது போல பெரிய ஆளா திரும்பி வருவேன். உங்க அப்பா கிட்டயும் தைரியமா உன்னை பொண்ணு கேட்டு
என் பொண்டாட்டி ஆக்கிப்ப பாரு என்றான். நீ செய்வ மாமா, கண்டிப்பா செய்வ. ஆனா இப்ப நீ எங்க போற, என்ன தொழில் பண்ண போற என்றால் கண்களை துடைத்து கொண்டு. அதுதான் புள்ள எனக்கும் தெரியல என்று மெதுவாக கூறினான். மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் அதை சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டியே? உன்னை நான் தப்பா நினைப்பனா? என்ன புள்ள சொல்ற? நீ எனக்காகவே வாழறவ. நீ என்ன எனக்கு கெடுதலா சொல்லிட போற? எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்ப சரி மாமா, டவுன்ல மாரியாத்தா கோவில் இருக்குல்ல? ஆமா. அங்க பக்கத்துல ஒரு டிஃபன் கடை இருக்குமே, அதுதான் எங்க அப்பா எப்ப டவுனுக்கு போனாலும் அங்க தானே பரோட்டா சாப்பிடும். எனக்கும் வாங்கியாருமே. ஆமா தெரியும். ஆ, அந்த ஓனரு, அதுதான் அந்த சரவண அண்ணன். அவரை எனக்கு தெரியும். நானும் அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். அவரும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்பத்திக்கு நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் மாமா. நீ அந்த அண்ணன் கடையிலேயே கொஞ்ச நாள் தங்கி தொழில் கத்துக்க. அப்புறம் அந்த அண்ணனே உனக்கு தனியா தொழில் பண்ண ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். பாண்டியன் அமைதியாக இருந்தான். என்ன மாமா, இங்க கௌரவமா இருந்துபிட்டு இப்ப ஹோட்டல் கடையில போய் வேலை பார்க்கணுமான்னு சங்கடப்படுறியா என்னோட முகத்தை நிமிர்த்தினாள். இல்ல புள்ள, சொந்த நிலம், சந்தையில சொந்தமா பெரிய கறி கடைன்னு இருந்தாலும் நான் அங்க மாடு போல வேலை செஞ்சாலும் இங்க எனக்கு மரியாதையும் இல்லை, எனக்கு மனசுக்கும் அந்த வேலை பிடிக்கல. ஆனா இது அப்படி இல்லை. எனக்கு பிடிச்ச வேலையத்தான் நீ சொல்ற. நம்ம எங்க இருந்தாலும் உண்மையா நேர்மையா உழைக்கணும். 10 ரூபாய் காசு சம்பாதிச்சாலும் அதை கௌரவமா மரியாதையா சம்பாதிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி புள்ள, நீ சொல்றது போல நான் அந்த சரவண அண்ணன்கிட்டயே வேலைக்கு போறேன் என்றான் உற்சாகமாக. அப்ப சரி மாமா, வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவன் கைகளை பற்றி கொண்டாள் கனகா. சரி கனகா, நீ சொல்றது போலவே தம்பிய நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உங்க அப்பா வந்து கேட்டாலோ நான் எதுவும் சொல்லிக்கல, சரியா? நீ சங்கடப்படாம போயிட்டு வா. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்காரு. தம்பி பாண்டியா, உனக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ அதை தயங்காம தைரியமா செய். நானும் உனக்கு உதவி பண்றேன். இப்பத்திக்கு உனக்கு கூலி ஒன்றும் பெருசா தர முடியாது. ஆனா போக போக உன் வேலையை பார்த்துட்டு நானே உனக்கு சம்பளம் போட்டு தரேன். மற்றபடி நீ இங்கேயே தங்கிக்க. 3 வேளை என்ன, 4 வேளை கூட வயிறார சாப்பிட்டுக்க. ஆனா தொழில் சுத்தமா இருக்கணும். ஏன்னா எனக்கு காசை விட கஸ்டமரோட ஆரோக்கியமும் சந்தோஷம்தான் முக்கியம். அதனாலதான் இந்த சுத்தப்பட்டு கிராமத்து ஆளுங்க எல்லாம் இந்த சரவணன் கடையை தேடிட்டு வந்து சாப்பிடுதுங்க என்று சிரித்தான் சரவணன். பாண்டியனுக்கு முகம் மலர்ந்தது. சரி அண்ணே, நானும் உங்க மனசு போல உங்களுக்கு திருப்தியா நடந்துக்கிறேன், உண்மையா உழைக்கிறேன்னா என்றான். ஆமண்ணா, நீதான் அதை பார்த்துக்கணும் என்றாள் கனகா. கண்டிப்பாமா என்றான் சரவணன். அன்றிலிருந்து பாண்டியன் சரவணன் கடையிலேயே தங்கி கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். அந்த கடையில் செய்யும் உணவுகளோடு அவனுக்கு தெரிந்த ஐட்டங்களும் செய்ய அந்த ருசி அனைவருக்கும் பிடித்து விட்டது. கடைக்கு வருபவர்கள் எல்லாம் அதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தனர். இதனால் சரவணனுக்கும் பாண்டியன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பித்தது. அவனது சுறுசுறுப்பு, சற்றென்று அனைத்தையும் கிரகிக்கும் தன்மை, சுத்தமான தொழில்முறை அனைத்தும் சரவணனை வெகு சீக்கிரத்தில் கவர்ந்தது. வாமா கனகா, என்னடா இந்த வாரம் உன் மாமனை பார்க்க இன்னும் வராம இருக்கியன்னு பார்த்தேன். பாண்டியன் உள்ளதான் இருக்கான். இப்பெல்லாம் ஐயா ரொம்ப பிஸி என்று சிரித்து விட்டு சென்றான் சரவணன். அப்படியா என்று கனகா சிரித்து கொண்டிருக்க, வா கனகா, எப்படி இருக்கிற, எப்ப வந்த என்று உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் பாண்டியன். இப்பதான் மாமா வந்தேன். ஊர்ல எல்லாரும் எப்படி கனகா இருக்காங்க, அம்மா அப்பாலாம் என்று மெதுவாக கேட்டான். எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. அத்தியும் மாமாவும் தான் உன் நினைப்பால ரொம்ப சோர்ந்துட்டாங்க. நீ போனதுல இருந்து சரியா சாப்பிட்றது கூட இல்லை. நீ எப்படியும் திரும்பி வந்துடுவன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தினம் தினம் ஏமாற்றமா தான் இருக்கு. அவங்க படுற வேதனையை பார்க்க முடியாம நான் உண்மையை சொல்லிடலான்னு போயிடுறேன். ஆனா என்ன செய்யறது, நீ தான் இதுக்குள்ள எதுவும் சொல்லாதன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சுட்ட. அதுதான் நீங்க இருக்கிறத நான் யாருக்கும் சொல்லாம இருக்கேன். இதுவரை நீ எங்க அப்பா கண்ணுல கூட படாம இருக்கிற. ஆமா கனகா, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் யாரு கண்ணுலயும் பட விரும்பல. இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்பவே நான் பணம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எங்க அண்ணன் கிட்ட போட்ட சவாலை ஜெயிச்சிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றான் பாண்டியன். ஆமா கனகா, பாண்டியன் சொல்றது உண்மைதான். இந்த அவதிலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வேதனையை அனுபவிச்சுட்டா
அப்புறம் பாண்டியன் ஒரு ஹோட்டல் முதலாளி ஆகிறத கண்குளிர பார்க்கலாம் என்று கூறினான் சரவணன். அண்ணே, என்ன சொல்றீங்க என்று இருவரும் திடுக்கிட்டு அவரை பார்க்க, ஆமா பாண்டியா, இது நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு சொல்லதான் காத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, இன்னைக்குதான் அதுக்கான வேலையும் முடிஞ்சுது. நம்ம கனகாவும் வந்துட்டா. இப்பவே சொல்லிடுறேன் என்று சிரித்தார் சரவணன். அண்ணா, என்னென்ன சொல்றீங்க என்று உற்சாகத்தோடு கேட்டாள் கனகா. கனகா, உன் மாம அடுத்த வாரத்துல இருந்து தொழிலாளி இல்ல, ஒரு ஹோட்டல் முதலாளி. அண்ணா. ஆமா பாண்டியா, உண்மையான தொழில் பக்தி, உன் நேர்மை, சுறுசுறுப்பு, முன்னுக்கு வரணுன்ற உன் தவிப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். உனக்கு சொந்தமா ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க முடிவும் பண்ணேன். நம்ம மேல தெருவுல உனக்கு புதுசா ஹோட்டல் வச்சு கொடுக்க இடமும் பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். சாமான் செட்டெல்லாம் கூட வாங்கி போட்டாச்சு. இனி நீ தொழில் பண்ணி அடுத்த மாசத்துல இருந்து வாடகையை நீயே கட்டிக்க என்று சிரித்தார். அண்ணா என்று அவர் காலில் விழுந்தான் பாண்டியன். எழுந்துடு பாண்டியா, இது உன் உழைப்புக்கு கிடைச்சது. இதுல நான் எதுவும் செய்யல. ஒரு காலத்துல நானும் உன்ன போலதான் இருந்தேன். அப்பதான் இந்த ஹோட்டல் முதலாளி எனக்கு தொழிலை கத்து கொடுத்து எனக்கு இந்த கடையில வேலையும் போட்டு கொடுத்தாரு. உன்ன போலவே தான் நானும் உண்மையா உழைச்சேன். என்னோட திறமைய பார்த்துட்டு அவரு பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்து இந்த ஹோட்டலையே என் பொறுப்புலயே விட்டுட்டாரு. இன்னைக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ற விதத்துல அவரு பொண்ணை மட்டும் இல்ல, இந்த ஹோட்டலையும் சிறப்பா பாத்துக்கிறேன். ஒரு உண்மையான தொழிலாளிக்கு தான் அந்த தொழில் பத்தின அக்கறை இருக்கும். நேர்மை இருக்கிற இடத்துலதான் கண்டிப்பா தொழில் பக்தியும் இருக்கும். என்னை எங்க முதலாளி கை கொடுத்து தூக்கி விட்டதால தான் நான் இன்னைக்கு 4 பேருக்கு உதவி செய்யற இடத்துல இருக்கிறேன். அது போல நீயும் நாளைக்கு 4 பேருக்கு உதவி செய்யணும் என்றார். கண்டிப்பா அண்ணா என்றவர் அணைத்து கொண்டான் பாண்டியன். நாட்கள் உருண்டோடியது. அந்த அடுப்படியில் சமைத்து கொண்டிருந்த செண்பகத்திற்கு கவனம் முழுவதும் பாண்டியன் மீது இருந்தது. என் புள்ளை எங்க போனானோ, என்ன ஆனானோன்னு தெரியலையே. இந்நேரம் இருந்திருந்தா நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ தள்ளுமான்னு ஓடி வந்துடுவானே. சின்ன வயசுல இருந்து நான் அடுப்படிக்கு வந்துட்டா ஓடி வந்து என் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு நானும் சமைக்கிறம்மா எனக்கும் சொல்லி கொடுமான்னு கேட்பான். கடைசியா பிறந்த புள்ளன்னு பாவம் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம நீதான் சின்ன பையன், நீதான் விட்டு கொடுத்து போகணும்னு அவனை ரெக்கைய உடைச்சிய கிளியாவே வளர்த்துட்டனே. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு பெரியவனும் அவனை அவமானப்படுத்திட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று கண்ணீர் வடித்தாள். இதற்குள் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க வள்ளி பதறிக்கொண்டு அத்தை அத்தை என்று ஓடி வந்தாள். என்ன வள்ளி, ஏன் இப்படி ஓடி வர என்று பதட்டத்தோடு கேட்டுக்கொண்டு அங்கு சென்றாள் செண்பகம். கட்டிலில் படுத்துக்கொண்டு பாண்டியனின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்த ராமையா பதறிக்கொண்டு எழுந்து அமர, என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டார். அத நான் சொல்றேன், உங்க பெரிய பையன் கதிரெங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐயா வாங்க ஐயா. என்னையா, பெரியவனை எதுக்கு தேடுறீங்க என்று பதறினார் ராமையா. உங்க பையனை நாங்க அரெஸ்ட் பண்ணணும். ஐயா என்ன சொல்றீங்க என்று அலறினாள் செண்பகம். ஆமாம்மா, உங்க பையன் சீக்கு வந்த கோழியை எல்லாம் வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருக்கான். பணத்தாசை பிடிச்சவன். இதனால 10 பேரு சாக கிடக்குறாங்க. விசாரிச்சு பார்த்ததுல எல்லாரும் உங்க கடையில கறி வாங்கினவங்க தான். மேலிடத்துல இருந்து ஒரே பிரஷர் உங்க பையனை கைது பண்ண சொல்லி. ஐயா ஐயா, அவன் ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டான் ஐயா, அவனை விட்டுடுங்க ஐயா. இனிமேல் அவன் அப்படி பண்ணாம நாங்க சொல்லி வைக்கிறோம் என்றார் ராமையா. பெரியவரே, உங்க பையனை மன்னிச்சு விட அவன் ஒன்னும் சாதாரண தப்பு பண்ணல. பணத்துக்காக இப்படியே ஒரு உயிரோட விளையாடுவான். அப்படி என்ன பணத்து மேல வெறி உங்க பிள்ளைக்கு? சாரி, நாங்க எதுவும் செய்ய முடியாது. உங்க கடையை சீல் வச்சாச்சு. ஆனா உங்க புள்ள மட்டும் எங்கேயோ தப்பிச்சிட்டான். அவனை தேடிதான் வந்திருக்கோம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயா தோ இருக்கான் என்று கான்ஸ்டபிள் அவனை உள்ளிருந்து அழைத்து வர, அவரை விட்டுடுங்க என்று கதறினாள் வள்ளி. ஏ திருட்டு பயலே, நீ இங்க இருக்கிற என்று இன்ஸ்பெக்டர் அவனை பிடிக்க, ஐயா என்னை விட்டுடுங்க ஐயா, இனிமேல நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்க என்ன கைது பண்ணிட்டா அப்புறம் எங்க அம்மா அப்பா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நடு தெருவில் நின்றுடுவாங்கய்யா என்று கதறினான் கதிர். இதெல்லாம் உனக்கு முன்னாடியே இருந்திருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா? இப்ப நான் எதுவும் செய்ய முடியாது என்றார் இன்ஸ்பெக்டர். என்னடா கதிரு, அன்னைக்கே தம்பி படிச்சு சொன்னான். நீ கேட்டிருந்தா இந்நேரம் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்றாள் செண்பகம். ஆமாங்க, பாண்டிய சொன்னது போல நீங்க நடந்திருந்தா இந்நேரம் நமக்கு இப்படி ஆகியிருக்காது.
இப்ப நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நாங்க என்ன செய்யறது? உங்களை வெளியில கொண்டு வரக்கூட யாரும் இல்லையே என்று அழுதாள் வள்ளி. கவலைப்படாதீங்க அண்ணி, நான் இருக்கேன் என்று அங்கு வந்தான் பாண்டியன். அவனுடன் கனகாவும் வந்தாள். அவனது உடை நடை பகட்டு அனைத்தையும் பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். அப்பா, பாண்டியா என்று ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டாள் செண்பகம். ஐயா, ராசா, ராசா என்று கட்டிலில் இருந்து எழுந்து கொள்ள முடியாமல் தவித்தார் ராமையா. அப்பா என்று ஓடி சென்று அவரை சமாதானம் செய்தான் பாண்டியன். அப்பா, எங்கப்பா போயிருந்த? இத்தனை நாளா எங்களை தவிக்க விட்டுட்டு எங்க போன என்று கதறினாள் செண்பகம். ஆமா பாண்டியா, உன்னை சரியா புரிஞ்சிக்காம உன்னை அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்டேன். எப்படியாவது சீக்கிரம் முன்னுக்கு வரணும்னு குறுக்கு வழியில நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். நீ அப்போ என்னை எச்சரிச்ச, ஆனா நான் உன்னை துச்சமா நினைச்சேன். ஆனா அதனோட விளைவு இன்னைக்கு என்று தலையை குனிந்து கொண்டான் கதிர். அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன் என்றான் பாண்டியன். பிறகு நடந்ததை எல்லாம் கனகா சுருக்கமாக அனைவருக்கும் கூற, சரி சரி வா என்று கதிரை இழுத்து கொண்டு சென்றார் இன்ஸ்பெக்டர். பாண்டியா என்று கதிர் அவனை பார்த்து கதற, அண்ணா கவலைப்படாத, உன்னை நான் ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்றேன். இன்ஸ்பெக்டர், நான் வக்கீலோட ஸ்டேஷன்ல வந்து உங்களை பாக்குறேன் என்றான் பாண்டியன். ஓகே சார், நீங்க வாங்க பார்த்துக்கலாம் என்று அவன் அழைத்து சென்றார் இன்ஸ்பெக்டர். சில மாதங்கள் சென்றது. கழுத்தில் புது தாலி மின்ன பாண்டியன் வாங்கிய புது வீட்டில் பாலை காய்ச்சி கொண்டிருந்தாள் கனகா. பால் பொங்கி வர, ஆஹா பால் பொங்குது, எல்லாரும் வாங்க வாங்க என்று உற்சாகத்தோடு கத்தினான் கதிர். பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷத்தில் கையை தட்டி கொண்டு குதிக்க, அந்த மாரியாதா புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி என்று மனதர வேண்டினாள் செண்பகம். ஆமா ஆமா என்று வள்ளியும் இறைவனை வணங்க தனது இரு பிள்ளைகளையும் அன்போடு அணைத்து கொண்டார் ராமையா. என்ன கதிர் மாமா, இப்ப தெரியுதா உங்க தம்பியோட அருமை? இனிமே அவர் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவீங்க என்றாள் கனகா சிரித்து கொண்டு. அவ எங்க வீட்டு செல்ல கடைக்குட்டியாச்சே, இனிமே அவனை அப்படி சொல்லுவனா? அவன் தானே எனக்கு இன்னைக்கு புதுசா தொழில ஆரம்பிச்சு கொடுத்து நான் கௌரவமா வாழ வழிய காட்டியிருக்கான் என்று சிரித்தான் கதிர். நானும் சித்தப்பா போல சாதிப்பேன், இனிமேல என்னையும் யாரும் வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு கேலி பண்ணக்கூடாது என்று கூறினான் கதிரின் இரண்டாவது மகன் ராஜு. அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி என்று பாண்டியன் அவனை அணைத்துக் கொள்ள அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் கடைக்குட்டி கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.